ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மணல் கடிகாரம் கிச்சன். இன்றைக்கி நம்ம மணல் கடிகாரம் கிச்சனில் முட்டை 65 தாங்க செய்ய போகிறோம். அதுதாங்க எக் 65. இந்த எக் 65 மேலே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் சாப்பிடவே காரசாரமாக ரொம்ப சுவையாக இருக்கும். இது செய்கிறதும் ரொம்ப சுலபம். வாங்க இந்த எக் 65 எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம். எக் 65 செய்கிறதுக்கு ஒரு பவுலில் 5 முட்டை உடச்சி சேர்த்துக்கலாம். நான் 5 முட்டை எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஒரு வேளை அதிகமாக வேணும்னா இன்னும் 2 முட்டை கூட எடுத்துக்கோங்க. இப்போ 5 முட்டை உடச்சி சேர்த்தாச்சு. இதில் 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு விஸ்கு வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒருவேளை உங்கள்கிட்ட ஹேண்ட் மிக்சர் இருந்தால் அதில் கூட நீங்கள் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம முட்டையை எந்த அளவுக்கு நல்லா நொர வர அளவுக்கு அடித்து எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு எக் 65 நல்லா சாஃப்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், நல்லா கலந்து எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம நீராவியில் வச்சு வேக வச்சு எடுக்க போகிறோம். அதுக்கு ஒரு கிண்ணத்தில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் எல்லா சைடும் படுற மாதிரி அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இதே மாதிரி எல்லா சைடும் எண்ணெய் படுற மாதிரி அப்ளை பண்ணி எடுத்துக்கிட்டு இந்த கலந்து வச்ச முட்டையை இந்த கிண்ணத்தில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை வேக வச்சு எடுக்க போகிறோம். ஒரு கடாயில் தண்ணி நல்லா சலசலன்னு கொதிச்சிட்ருக்கு. அதில் இந்த மாதிரி ஒரு தட்டோ இல்லை ரிங்கோ உங்களுக்கு எது அவைலபிளாக இருக்கோ அதை வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த கலந்து வச்ச முட்டையை அதுக்கு மேலே வச்சுட்டு முட்டையும் மூடி வச்சுருங்க. இதுக்கு மேலே அந்த கடாயும் ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. அப்போ தான் முட்டையில் நீராவி தண்ணி விழாமல் இருக்கும். இப்போ ஒரு 20 நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணலாம். 20 நிமிஷம் போதும், நல்லா வெந்து வந்துடும். 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். பாருங்கள், முட்டை எப்படி நல்லா உப்பலாக வந்திருக்கு. இந்த மாதிரி வந்தாலே முட்டை வெந்துருச்சுன்னு அர்த்தம். இதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு தட்டில் 2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 டீஸ்பூன் பச்சரிசி மாவு, இதுக்கு தேவையான அளவு 1/4 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூளும் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு அரை எலுமிச்சம்பழம் சாறு, 1 டீஸ்பூன் எண்ணெய் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி கலக்கும்போது கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இப்போ ஒரு கத்தி வச்சு இந்த முட்டையை கிண்ணத்துலேருந்து தட்டில் கவத்தி வச்சு வெளியில் எடுத்துடலாம். இந்த மாதிரி லேசாக தட்டி கொடுத்தாலே போதும், கிண்ணத்துலேருந்து முட்டை பிரிஞ்சு வந்துடும். எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம விருப்பப்பட்ட ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம முட்டை எந்த அளவுக்கு அடிக்கிறோமோ அந்த அளவுக்கு நல்லா கேக்கு மாதிரி எப்படி சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். அந்த அளவுக்கு நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. இப்போ முட்டையெல்லாம் பீசஸ் ஆகி ரெடியாக இருக்குது. இப்போ இந்த முட்டை பீசஸை மசாலாவில் டிப் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மசாலா எல்லா சைடும் வர மாதிரி நல்லா தடவி எடுத்துக்கலாம். இப்போ இதை எண்ணெயில் பொரித்து எடுக்க போகிறோம். ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து நல்லா சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மசாலா கலந்து தடவி வச்ச முட்டை பீசஸை ஒன்று ஒன்றா இதில் சேர்த்துக்கலாம். போட்டவுடனே எப்படி பொரிஞ்சு வருது பாருங்கள். ஒரு 2 நிமிஷம் போதுங்க, சீக்கிரம் வெந்து வந்துடும். ஏன்னா ஆல்ரெடி வெந்த முட்டை தான், அந்த மசாலா மட்டும்தான் வேகணும் நமக்கு. இப்போ இந்த எல்லா பக்கமும் கொஞ்சம் லேசாக திருப்பி விட்டுட்டு எல்லா பக்கமும் செவந்து வந்ததும் இப்போ நம்ம வெளியில் எடுத்துடலாம். இதே மாதிரி மீதமுள்ள முட்டை பீசஸையும் எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட எக் 65 எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்ல கலர்ஃபுல்லாக. இதுக்கு தான் நான் அந்த கலருக்காக தான் காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். வேறு கலர் பவுட்ரு எதுவும் சேர்க்கலை. இப்போ அந்த ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த எண்ணெயிலே ஒரு கொத்து கருவேப்பிலையும் நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கருவேப்பிலை சேர்த்து சாப்பிடும் போது நல்லா வாசனையாகவும் இருக்கும், நல்ல கமகமன்னு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி எக் 65 செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் தெரிவிங்க. வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.